தாடை விலகல் நோயினால் அவதிப்பட்டு வரும் தனது மகளை கருணை கொலை செய்ய அனுமதிக்குமாறு நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் ஒருவர் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே கொட்டாக்குளத்தை சேர்ந்த முருகையா மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு ஒன்றை அளித்தார். அதில் மனவளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ள தமது மகள் சுப்புலட்சுமி கடந்த ஓராண்டுக்கு மேலாக தாடை விலகல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளித்தும் இதுவரை குணமடையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமது மகளுக்கு உரிய சிகிச்சை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் சுப்புலட்சுமியை கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அவளை பார்க்க முடியாமல் அந்த மாதிரி அவள் வாயை திறந்த மாதிரிக்கு உணவு உண்ண முடியாமல் இருக்கிறத அவங்களுக்கு பார்க்க சகிக்க முடியவில்லை. அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தமிழக அரசும் எனது மகளின் கருணை கொலைக்கு அனுமதி அளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி அனுமதி அளிக்காத பட்சத்தில் அவளுக்கு உரிய சிகிச்சையாவது கிடைக்கணும். எனக்கு அதுக்குள்ள வசதி வாய்ப்பு இல்லை. அவளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு தனியாரிடம் கேட்டால் 2 லட்சம் 3 லட்சம் ஆகின்றார்கள். எங்களுக்கு அந்த வசதி இல்லை. நான் அந்த நோயோடு அவளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு சைக்கிளை. அதனால் நீங்கள் கருணை கொலைக்கு அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா அவளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.